ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 48 அதிகாரம் 15வது வசனம். நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், அதற்காகவே நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள், அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதற்குண்டான வழியை வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஊழியத்தின் பாதையாக இருந்தாலும், தொழிலுக்காக வந்திருந்தாலும், படிப்புக்காக வந்திருந்தாலும், எதற்காக வந்தோமோ அதற்குண்டான திட்டங்களை ஆண்டவர் இங்கே வருவதற்காகத்தான் ஆதியிலிருந்தே நமக்கான திட்டங்களை அவர் வகுத்திருக்கிறார். இந்த திட்டங்கள் எல்லாம் பாதியிலே வந்ததல்ல, ஆதியிலே வந்த திட்டங்கள். தாயின் கருவில் உருவாகும் முன்னே ஆண்டவர் நம்மேலே ஒரு திட்டங்களை, அழைப்பை வைத்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பை வைத்திருக்கிறார். ஆகவே அந்த அழைப்புக்கு நாம், ஆண்டவரே நீர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ, எதற்காக இந்த பூமிக்கு அழைத்து இருக்கிறீரோ, அல்லது இந்த ஊருக்கு எதற்காக வரப்பண்ணினீரோ, அதற்குண்டான காரியத்தை என் மூலமாக நிறைவேற்றும் என்று சொல்லும்போது நிச்சயமாக அதற்குண்டான காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ண வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசிக்கிறதான பரலோகத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலேயும் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி நீர்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் நீர்தான் காரணக்கர்த்தாவாக இருக்கிறீர் என்று பார்க்கிறோம். உங்களுடைய திட்டங்களை எங்கள் மூலமாக செயல்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் அதற்காகத்தான் எங்களை அழைத்தீர், அதற்காகத்தான் இங்கே வரப்பண்ணினீர், அதற்குண்டான வழியை நீர் வாய்க்க பண்ணுவேன் என்று சொன்ன தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய திட்டத்தை எங்கள் மூலமாக நிறைவேற்றி தந்த நாமத்தை மேம்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கொண்டு வந்து பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆபாடு இயேசுவின் நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.